Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 2 complex numbers created sum பார்க்க போறோம். Okay, 2 more questions. First question, chapter 2 complex numbers. கலப்பெண்கள் அப்படின்றது இல்லைனா சிக்கலெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஸ்டின் நம்பர் 1 கிரியேட்டட் சம். ஓகே, கிரியேட்டட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது இருக்கோ எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கொண்டு வருவோம். கிரியேட்டட் சம்ஸ் இல்லை பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போடுறேன். ரைட். சிம்பிளிஃபை ஐ ஸ்கொயர் ஐ கியூப் அப் டு ஐ பவர் 60. அப்போ ஐ பேஸாக இருக்கனால ஐயை வச்சுட்டு மேலே வந்து பவரை ஃபுல் ஆட் பண்ணு. 1 + 2 + 3 + அப் டு +60. ஐ பவர் நேச்சுரல் நம்பர் இருக்குது, ஸ்பெஷல் சீரீஸு n × n + 1/2. என்னுக்கு பதிலாக 60 போடு. அப்போ ஐ 60 × 60 + 1/2 அடித்தோம்னா 30. அப்போ ஐ × 30 61 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா சொல்கிறது? ரைட். இப்போ நம்ம வந்து ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. 1 3 is 3 6 3 18 1830 ஐ பவர் 1830. ஓகே, இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. 4ஆல் டிவைட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம சரி பண்ணிக்கலாம். ஐ பவர் 4 சம்திங்னு எடுத்துக்கலாம். 4 4 4 16. 4 2 2 3 4 8 வராதா? 5 4 20. சின்ன இருக்குடா தம்பி. 20 3 0. 7 4 28. ரிமைண்டர் 2. ஓகே, குட். அப்போ ஐ பவர் 4 சம்திங் 4 5 7 இன்ட்டு ரிமைண்டர் ஐ ஸ்கொயர். அப்போ இது ஃபுல்லாக ஹோலாக 1 பவர் சம்திங்னு அர்த்தம். ஐ பவர் 4 1. அப்போ 1 பவர் சம்திங் 4 பவர் 5 7 இன்ட்டு ஐ ஸ்கொயர் -1. அப்போ இது 1 இன்ட்டு -1 ஈக்குவல் டு -1 விச் இஸ் ஆன்சர். ஓகே, இந்த கணக்குக்கு உள்ள ஆன்சர் கொஸ்டின் நம்பர் 1. பார்த்துக்க, நிதானம் நம்ம செஞ்சுக்க. 2 மார்க் தான். 4 4 16 2 ரிமைண்டர் 2. கீழே இறக்கிட்டோம்னா 23. 5 4 23 30 எல்லாம் 28 2 கரெக்ட் பண்ணிட்டேன். ஆன்சர் எடுத்துட்டேன். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2 சிம்பிளிஃபை ஐ ப்ளஸ் 1 + i டிவைடட் பை 1 - i ஹோல் பவர் 4 ப்ளஸ் 1 - i by 1 + i whole power 4. குட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து சரி பண்ணிக்கிறோம். 1 + i by 1 - i இன்ட்டு கான்ஜுகேட் எடுத்து 1 + i by 1 + i whole power 4. இது ஒரு செட் ஆஃப். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டுக்கு வந்து 1 - i by 1 + i இருக்குது. அப்போ 1 - i by 1 - i அப்படின்றது கான்ஜுகேட்டு. இப்போ மேலே வந்து கீழே மல்டிப்ளை பண்ணால் a + b - b a² + b². சரிங்களா? மேலே மல்டிப்ளை பண்ணையில் a + b ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? பார்த்துக்கோ, மேலே ஹோல் ஃபார் 4 இருக்குது. ப்ளஸ்ஸு இது மேலே வந்து 1 - i ஹோல் பவர் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிடலாம். ரெண்டு சேமாக இருக்கனால இது a² - b² i இருக்கனால a² + b² டினாமினேட்டரில் ஐடென்டிஸ். அப்போ கீழே 2 வந்துடும், மேலே என்ன வந்துடும்டா தம்பி? 1 + i ஹோல் ஸ்கொயர்னு வரும், ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். பொறுமையாக ப்ளஸ்ஸு 1 - i ஹோல் ஸ்கொயர் பை 2 ஹோல் பவர் 4ன்னு வந்துடும். இதை மினிமைஸ் பண்ணணும். மினிமைஸ் பண்ணணுன்னா என்ன செய்யலாம்? 4 2 8ன்னு எடுத்து செஞ்சலாமா? இல்லை ஓப்பன் பண்ணிவிட்டால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்ட்டு பாரு. அதாவது 1 + i ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² ப்ளஸ் b² சொன்னோம்னா i² - 2ab. அப்போ 2i
2aக்கு 1 பிக்கு வந்து I அப்போ 2i அப்போ இது ரெண்டும் அடிச்சிடலாம். ஏன்னா I ஸ்கொயர்னா -1 +1 கேன்சல் ஆகிரும், என்ன வந்துடும் -2i இதுக்கு வருது. அப்போ அதுக்கு என்ன வந்துடும் +2i வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வந்து -2i ஹோல் பவர் 4/2/4 இதுக்கு வந்து என்ன வந்துடும் +2i ஹோல் பவர் 4 என்ன வந்துடும் 2/4 அப்படின்னு வந்துடும். 2/4 அப்படின்னு வந்துடும். ரைட், இப்போ சரி பண்ணிக்கோ. இப்போ 2/4 i/4 1 டிவைடட் பை 2/4. அதே மாதிரி தான் இதுக்கும் 2/4 டிவைடட் பை 2/4 அது 1 ஆயிரம் i/4 டிவைடட் பை 2/4 அடிச்சிட்டோம்னா 1, இந்த ரேஞ்சில் அடிச்சிட்டோம்னா 1. அப்போ ஆன்சர் 1 + 1 எடா தம்பி வருது 2. சரியா சொல்கிறது 1 + 1 2. இதை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எழுதணும் அப்படின்னா என்ன ஃபார்மெட் இல்லை, ரியல் பார்ட் இருக்குது, இமேஜினரி பார்ட் இல்லாதனால 2 + 0i அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபார்ம் ஆர் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் a + ib ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பார்த்துக்கோ, பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, குட். அவசரப்பட்டுறாத, நிதானமாக செஞ்சுக்க. சரியா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் தான் செய்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கோ. ஓகேயா? ரைட். ஃபைண்ட் த ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். கொஸ்டினை ரீட் பண்ணையில் கவனமாக பார்த்துக்கோ. ஃபைண்டு ரியல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு ஒய். சரிங்களா? எக்ஸின் மெய் எக்ஸ் கமா ஒய்யின் மெய் மதிப்புகளை காண்க. கொடுத்துருக்கிறது வந்து 1 + i எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 + i இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு 1 - 3i. சரி, இதை வந்து நான் லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸை மல்டிப்ளை பண்ணி ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிக்க போகிறேன், செப்பரேட் பண்ண போகிறேன். இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன், இதை எடுத்துட்டேன். இப்போ ரியல் பார்ட் வந்து இது ரெண்டு ரியல் பார்ட், ஐ இல்லாதது. ஐயோடு உள்ளது இமேஜினரி பார்ட். அப்போ நான் ப்ளஸ் ஐன்னு வெளியே எடுத்துட்டேன்னா இதில் -x + ஒய்னு வரும். இதில் -x + ஒய்னு வந்துடும் ஈக்குவல் டு 1 - 3i. இப்போ ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ண போகிறேன். ஈக்குவேட்டிங் ரியல் அண்டு இமேஜினரி பார்ட்ஸ் ஆன் போத் சைடு அப்படின்னு அர்த்தம், ரெண்டு சைடும். ஓகே, குட். அப்போ இதில் x + y அப்படின்றது ரியல் பார்ட்டு லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல, இதில் 1, இது ஒரு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு -x + y ஈக்குவல் டு -3, இது இமேஜினரி பார்ட். ரெண்டையும் சால்வ் பண்ணுறோம். சைனை சேஞ்ச் பண்ண முடியாது, அப்படியே அடிச்சிடலாம். +x - x 2y -2. அப்போ y is equal to -1, 2/2னா. If y is equal to -1, then substituting in என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு போடுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x + y ஈக்குவல் டு 1, x - y is equal to 1. அப்போ x is equal to -1 அங்கிட்டு போச்சுன்னா +2, which is answer. புரியுதா அப்படின்ட்டு பாரு. ஓகே, இந்த சம்லாம் கேட்கக்கூடிய சம் தாண்டா தம்பி நான் நடத்துறது, முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்குங்க. எதையுமே நம்ம வந்து எதிர்பார்த்து செய்வோம், அதுக்கு மேலே ஆண்டவன் இருக்கான். ஓகேங்களா? குட். சென்ட்டை வாங்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் முயற்சி பண்ணணும். நானும் ஒர்க் பண்ணணும், நீனும் ஒர்க் பண்ணணும். நான் மட்டும் ஒர்க் பண்ணால் பத்தாது, சேம் டைம் நீ மட்டும் ஒர்க் பண்ணால் பத்தாது. ஓகேங்களா? ரைட். ஃபைண்ட் த மாடுலஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் த மாடுலஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. கேட்டுட்டு என்ன கேட்டிருக்கான் கொஸ்டின், 1 - 3i ஹோல் பவர் 10 கொடுத்துருக்கு. இப்போ z ஈக்குவல் டு தம்பி எடுத்துக்கலாம் 1 - 3i ஹோல் பவர் 10. இதை நான் மாடுலஸ் z எடுத்தனாடா தம்பி, மாடுலஸ் 1 - 3i ஹோல் பவர் 10 அப்படி எழுதிக்கலாம். ஹோல் பவர் 10 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, மாடுலஸ் இருக்கனால என்ன எழுத போகிறோம், ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் ஹோல் பவர் என்ன இருக்குது 10. சரி, இப்போ 1 ஸ்கொயர் 1, 3 ஸ்கொயர் 9, சரியான்னு பார்த்துக்க. ஹோல் பவர் என்னது 10. அப்போ ரூட் 10 ஹோல் பவர் என்ன இருக்கும் 10. ரூட் 10 வந்து 10^1/2ன்னு போட்டு ஹோல் பவர் 10ன்னு போட்டுக்கோ. அப்போ 10ஐயும் 2ஐயும் அடிச்சிட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும் 10^2.
5 அப்படின்னு வரும். புரியுதான்னு பாரு. அசால்ட்டாக எல்லா கணக்கையும் நினச்சி செஞ்சிடாத. சரிங்களா சொல்கிறது? இதில் வந்து மாடுலஸ் தான் கேட்டிருக்கு. அப்போ மாடுலஸ் எடுக்கையில் 10 மேலே இருக்குது. சரியா சொல்கிறது? அப்போ எடுத்து செய்யலாம். உள்ளே இருக்க 10 வெளியில் கொண்டு போகலாம். வெளியில் உள்ளே எடுத்தாலும் மாடல் சேர்த்து எடுத்தாலுமே என்னடா தம்பி வெளியில் கொண்டு போய்க்கலாம்டா தம்பி. இதை வந்து மாடுலஸ் இசட் பவர் n ஈக்குவல் டு இசட் மாடுலஸ் பவர் என்னன்னு எழுதி கொள்ளலாம். சரிங்களா? அதனால் பார்த்துக்க, நிதானமாக சேர்ந்துக்க. இந்த கான்செப்டை வச்சு தான் செஞ்சுருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் அமௌண்ட்லி தான் உனக்கு டீச் பண்ணுறேன், பார்த்துக்கோ. குட். நெக்ஸ்ட்டு 5th சம். நெக்ஸ்ட்டு 5th சம். ஃபைண்டு மாடுலஸ் அண்டு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா சொல்கிறது? ஃபைண்டு மாடுலஸ் அண்டு பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. -1 -i√3 அப்படின்ட்டுருக்கு. சரி, சொல்யூஷன் போட்டு இந்த சம்மை எடுக்கிறேன். z ஈக்குவல் டு -1 -i√3. மாடுலஸ் z அப்படின்னு சொல்கிறது r அப்படின்றதான் மாடுலஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். -3 வேணால் போட்டுக்கோ. அப்போ 1 ஸ்கொயர் 1, 3 வந்துடும். √4 வரும். வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும்? 2 வந்துடும். இதுதான் மாடுலஸ். நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப், இதுக்கு பேர் ஆல்ஃபா, tan இன்வர்ஸ் ஆஃப் y √3/1 ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் √3. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 எதுக்கு வரும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. இப்போ π/3. அப்போ இந்த ஆர்குமெண்ட் இந்த போலார் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரானது எந்த குவாட்ரண்ட்டில் லைஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா, இது தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு 5 - ஆல்ஃபா, தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா -5, ரெண்டுமே மைனஸ். அப்போ இந்த குவாட்ரண்ட்டில் வரும். எத்தனா குவாட்ரண்ட்டு? தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருது. தீட்டா லைஸ் தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்ருக்கு. சரியா சொல்கிறது? அப்போ therefore theta equal to alpha minus pi, theta equal to π/3 minus pi. அப்போ theta equal to என்ன வருது? -2π/3 அப்படின்னு வருது. இதுதான் தீட்டா. இதுதான் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் அப்படின்றது. சரியா சொல்கிறது? போலார் ஃபார்ம்னு கேட்டால் நம்ம போலார் ஃபார்மாக ஃபார்ம் பண்ணி காமிச்சிடணும். சரியா? மறந்துடாத. இது எனஃப் போதும். நெக்ஸ்ட்டு question number 6. Prove that 1 plus sin π/8 plus I cos π/8 whole divided by, question எழுதிக்கிட்டு இருக்கேன், 1 plus sin π/8 minus I cos π/8 whole power 8 அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. தம்பி இந்த மாதிரி சம்மில் லெட் அப்படின்னு எடுத்து ப்ரூஃப் போடுறேன். போலார் ஃபார்ம் அப்படின்றது வந்து எப்போவுமே z ஈக்குவல் டு r cos θ ப்ளஸ் I sin θன்னு தான் நம்மளுக்கு இருக்கணும். சரியா? அப்போ இதில் சேஞ்சாக இருக்குது இந்த இடத்துல. நான் முதல்ல அதை அப்படியே எடுத்துக்கிறேன். z ஈக்குவல் டு sin π/8 ப்ளஸ் I cos π/8ன்னு எடுத்துக்கிறேன். பரவாயில்ல, கொடுத்தே எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்ளை பண்ணுறேன். என்ன அப்ளை பண்ண போகிறேன்னா 1 + z பை மைனஸ் இருக்குனால இது 1 + 1/z அர்த்தம். வேணால் எடுத்துக்க. 1/z ஈக்குவல் டு காஞ்சுகேட் எடுத்தோம்னா வரும். அப்படியே கீழேருந்து மேலே கொண்டு இன்வெர்ஸ் எடுத்தோம்னா வரும். π/8 மைனஸ் I cos π/8 அப்படின்னு வரும். அப்போ அதை நான் அப்ளை பண்ணிட்டேன். ஹோல் பவர் 8. இப்போ வந்து 1 + z இருக்கட்டும். 1 + கிராஸ் பண்ணோம்னா 1 + z/z ஹோல் பவர் 8. கீழே உள்ள டினாமினேட்டரை ரெசிப்ராக்கல் பண்ணிக்க.
z by 1 plus z whole power 8. வெரி குட். இது ரெண்டையும் அடிச்சலாம் செட்டு. அப்போ z பவர் 8 இதுதான் ஆன்சரு. ஓகே குட். இசட்டுக்கு என்ன எடுத்திருக்கோம்? இந்த எடுத்திருக்கோம். sin pi by 8 ப்ளஸ் i cos pi by 8 அப்படின்னு அடிச்சுட்டு எழுதிட்டு மேலே என்ன போட்டிருக்கோம்? 8. இப்போ ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது அப்படின்ட்டா இதிலிருந்து ஐயை வெளியில் எடுக்கணும். ஐயை வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகும்னு பாரு. 8 மேலே இருக்குது பவரில். அப்போ i பவர் 8 அப்படின்னு வெளியில் வரும். வெளியில் வந்தால் போலார் ஃபார்ம் வந்து திரும்பிக்கிறோம்னா கரெக்டான போலார் ஃபார்ம் வந்துடும். cos pi by 8 sin pi by 8ன்னு வந்துடும். ஐயும் போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல நடுவில் என்ன போட போகிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சரி, நான் ஐயை தான் வெளியில் எடுத்தேன். மேலே பவர் 8 இருக்கும். ஐயை வெளியில் எடுத்தோம். ஆனால் சேம் டைம் பவரோடு சேர்ந்து வந்துச்சு i பவர் 8ன்னு. பட்டு ஐயை மல்டிப்ளை பண்ணோம்னா வெறும் ஐ தான் உள்ளே போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஐ. இந்த ஐ இங்கே போய் மல்டிப்ளை பண்ணால் i ஸ்கொயர் என்ன வந்துடும்? இங்கே மைனஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது பாரு, தெரியுதான்னு பார்த்துக்க. புரிஞ்சுக்கிறேன்னா இது i பவர் 8 வந்து வெளியில் எடுக்கையில், ஆனால் உள்ளே கொண்டு போயில எதாவது உள்ளே போகும், ஐயா உள்ளே போகும். இந்த இடத்துல ஐயோட உள்ள மல்டிப்ளை பண்ணால் ஐ என்ன வந்துடும்? i ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ இதுக்கு என்ன கிடைக்கும்? -1. இந்த -1ஓட இந்த மைனஸ் சேர்ந்தா தான் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் ஆகும்னா அவன் சொன்ன கான்செப்ட் இந்த கான்செப்ட் வரும். புரியுதான் பார். அவன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தலகாலை மாற்றி எழுதிட்டு நடுவில் என்ன போட்டுக்கிறோம்? மைனஸ் போடணும். ஐயை வெளியில் எடுக்கிறோம். இதிலேருந்து ஐயை வெளியே எடுத்தோம்னா கேப்பில் மேலே 8 இருக்குது. 8ஓடு சேர்ந்து வரும். ஆனால் ரிவர்ஸில் ஐயை மல்டிப்ளை பண்ணும்போது i பவர் 8 பண்ணக்கூடாது. ஐ தான் உள்ளே போகணும். அப்போ ஐ உள்ளே போகையில் போலார் ஃபார்ம் சேஞ்ச் ஆகி நிற்கிது கரெக்டாக, ஒரிஜினல் போலார் ஃபார்மு. ஆனால் நடுவில் என்ன போடணும்? மைனஸ் போடணும். அப்போ தான் i ஸ்கொயர் -1 இந்த மைனஸோடு சேர்ந்தால் ப்ளஸ் ஆயிரும். இதை கிளியர் பண்ணிக்க, இல்லைன்னா தப்பு. மறந்துடக்கூடாது. அந்த இடத்துல நடுவில் மைனஸ் வரணும் இந்த போலார் ஃபார்மில். ப்ளஸ் போட்டினா தப்பு. இப்போ i பவர் 8னா 1, i பவர் 4 2 டைம்ஸ் போட்டு எடுத்துலாம்ல. சரி, இப்போ 8 உள்ளே கொண்டு வா. cos 8 pi by 8 மைனஸ் i sin 8 pi by 8. ரைட், அடிச்சிட்டோம்னா 1 தேவையில்லை. 1 அதுதான். cos pi மைனஸ் i sin pi, sin any pi 0 முடிஞ்சு. cos pi -1. அப்போ என்ன ஆயிடுச்சு ஆன்சரு? -1. அவன் என்ன கொடுத்துருக்கான்? -1 தான் கொடுத்துருக்கான். சாரி, -1 தான் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். நான் தான் தவறாக எழுதியிருக்கேன். பார்த்துக்கோ. பார்த்தியா, கொஸ்டின்லேருந்து ஆன்சர் முடிச்ச பிறகு கொஸ்டின் தப்பாக இருக்கேன்னு பார்க்குறேன். ப்ரூவ் தட்னு கொடுத்து -1 கொடுத்துருக்கான். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. இதெல்லாம் கேட்பாங்கடா தம்பி. சிம்பிளாக நீ செய்யணும். கொஸ்டினை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். 100 மார்க் எய்ம் பண்ணுறவங்க, சென்ட் எய்ம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் படிச்சுக்கோ. கான்செப்ட் தான் முக்கியம், வேறு ஒன்றுமே இல்லை. 6th சம் முடிச்சிட்டேன். அடுத்து வந்து 7th சம். பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ, ஓகேங்களா? செவன்த்து சம்மிலேருந்து 3 மார்க் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7th சம்மிலேருந்து 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் கிரியேட்டட் சம். சரியா? ரைட். z ஈக்குவல் டு 2 + i √3 ஹோல் ஸ்கொயர்னா z இன்வர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. இதை கொடுத்து இதை கேட்டிருக்கு. அப்போ தம்பி ஃபஸ்ட்டு z நல்லா கரெக்ட் பண்ணுவோம்டா. z ஈக்குவல் டு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து i √3, ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து i √3. சரி, அப்போ a ஸ்கொயர் 4, i ஸ்கொயர் -1, √3 3 இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ -3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அடுத்து 2 2 சார் 4, 4 √3 i. அப்போ என்ன வந்துடும்? 1 + 4 √3 i. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் 1, இது அப்படியே வந்துடும். புரியுதா அப்படின்ட்டு பாரு. காம்ப்ளெக்ஸ் நம்பரை a + b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். i ஸ்கொயர் -1 √3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3. இந்த சம்முக்கு வந்து இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். z இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/z. அப்போ 1/1 + 4i, 4 is 3i இன்ட்டு கான்ஜுகேட் 1 - 4 √3i ஹோல் டிவைடட் பை 1 - 4 √3i. அப்படியே நேரம் போகிறேன். 1 இன்ட்டு அது மல்டிப்ளை பண்ணால் அதுதான் மேலே உள்ளது நியூமரேட்டர் √3i
டினாமினேட்டர் a + b × a - b a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இது 4√3, இது 1. அப்போ மேலே உள்ளது அப்படியே தான் வரும். சரிங்களா? கீழே வந்து 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ்ஸு 4 ஸ்கொயர் 16, இது 3. இப்போ 4√3 ஹோல் ஸ்கொயர் இருக்குனாடா தம்பி. 4 ஸ்கொயர்னு அர்த்தம், √3 ஸ்கொயர்னு அர்த்தம். √3 ஸ்கொயர் அடிச்சிட்டோம்னா வெறும் 3ன்னு அர்த்தம். இது 16ன்னு அர்த்தம். அப்போ 48ன்னு அர்த்தம். என்ன வருது? 48. அப்போ 1 - 4√3i / 49. இதுதான் என்னது? Z இன்வர்ஸ். நம்ம எழுதணும் அப்படின்னா ரியல் பார்ட் தனியாகவும் இமேஜினரி பார்ட் தனியாகவும் பிரிச்சுக்கோ. -4√3/49i. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆர் a + ib ஃபார்ம் ஆர் x + iy ஃபார்ம். இந்த மாதிரி பிரிச்சிடுறது. தெரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7, 8, 3 மார்க் பார்த்துட்ருக்கோம். எவாலுவேட் மதிப்பு காண்க அப்படின்னு அர்த்தம். -(-√1) ஹோல் பவர் 4n + 3 கமா n belongs to z அப்படின்னு கொடுத்துருக்கு. n belongs to z. சரி, இப்போ இதை கரெக்ட் எவால்வேட் பண்ண சொல்லியிருக்கு. நான் சொல்யூஷன் போட்டு எடுக்கிறேன். -(√-1) ஹோல் ப்ராக்கெட் 4n + 3. சரி, மைனஸ் இருக்கட்டும். ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்தால் அது என்னடா செய்வோம்? -1னா வெளியே எடுத்து i தானே சொல்லுவோம். i. அப்போ ஹோல் பவர் 4n + 3. அப்போ பிரிக்கையில் -i ஹோல் பவர் 4n, சரியா, இன்ட்டு -i ஹோல் பவர் 3. சரியான்னு பார்த்துக்கோ. அப்போ -i ஹோல் பவர் 3க்கு என்ன வரும் அப்படின்ட்டு பார்த்துக்கோ. -i ஹோல் பவர் 3க்கு என்ன வரும்? -i இன்ட்டு -i இன்ட்டு -i மைனஸ் i ஸ்கொயர் -1 இன்ட்டு என்னது i ஸ்கொயர் -1 ஒரு i -i. அப்போ ப்ளஸ் i வருது. என்ன வருது? ப்ளஸ் எதுக்கு? இதுக்கு மாற்றி அளிக்கிறோமா? -i 4n இன்ட்டு என்ன வருதுடா? ப்ளஸ் i வருது. சரிதுங்களா? ரைட். இப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசி. -1 ஹோல் பவர் 4 i இன்ட்டு ஹோல் பவர் 4n பிரிச்சுக்கலாமா? இல்லை ஐக்கு தகுந்தாப்பில் கொடுத்தோம்னா என்ன வரும் அப்படின்ட்டு யோசிப்போமா? கொஸ்டின் நம்பர் 10, ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் p இல்லை லோக்கஸ் ஆஃப் z மாடுலஸ் 2z - 3 = 2. அப்போ லெட் z = x + iy கொடுத்துக்கோ. 2 இன்ட்டு x + iy - 3 = 2. சரிங்களா? உள்ள ஒன்று மல்டிப்ளை பண்ணு. 2x + 2iy - 3 = 2. ரியல் பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டேன். இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. பிரிச்சுட்டேன். = 2. மாடலஸ் இருந்தால் ஸ்கொயர் ரூட் போடணும் 2. அப்போ இது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் 2x - 3. அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா 2x - 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2y ஹோல் ஸ்கொயர் = 2 ஸ்கொயர். ரூட் கேன்சல் ஆயிரும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு இந்த இடத்துல எழுதுனோம்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எழுதுனோம்னா மறந்துடாத இந்த கேப்பில். சரி, ரைட். அப்போ a + ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் -2ab ப்ளஸ் 4y ஸ்கொயர் = 4. அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் -12x ப்ளஸ் 9 -4 = 0. 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் -12x ப்ளஸ் 5 = 0, which is required locus of z அப்படின்னு எழுதிக்கலாம்.
இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 3 மார்க். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோ. மாடல்ஸ் வந்தாலும் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு உனக்காண்டி நான் ரொம்ப கிரியேட்டட் சம்மாக பார்த்து தான் செய்கிறேன். ஓகேயா? ரைட். அப்படியே 5 மார்க் போவோம், மூவ் பண்ணுவோம். அப்படியே 5 மார்க் மூவ் பண்ணுவோம். Question number 11. Very very important sum for public. Note it. Find the all values. Find the all values of 1/2 plus I root 3/2 whole power 3/4 and their product and product of values is 1 அப்படின்னு கொடுத்துருக்கு. கிடைக்கக்கூடிய அது மதிப்பு ஆன்சர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் என்ன வந்துருமா? 1 வரும் அப்படின்னு சொல்கிறான். பெரிய சம்மு 5 மார்க் சம்மு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்ரா தம்பி. படிச்சுங்கடாமா, எழுதி கூட காட்டுங்கடா பையலாப்பா தம்பி டீச்சர்ஸ்கிட்ட. இசட்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து முதல்ல இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிக்க. 1/2 ப்ளஸ் I root 3/2. இதுக்கு போலார் ஃபார்ம் முதல்ல கண்டுபிடி. போலார் ஃபார்ம்ன்றது உனக்கு தெரியுமில்ல. இசட்ஸ் ஈக்குவல்ட்டு ஆர் எய்ம் பண்ணணும். என்ன செய்ய போகிறோம்னா காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான் கீழே எழுதிக்கிட்டு இருக்கேன். இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் இசட். போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ முதல்ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா மாடுலஸ் இசட் கண்டுபிடிச்சா தான் ஆர் வரும். அப்போ மாடுலஸ் இசட்ன்றது ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஐ வரக்கூடாது, ரூட் ஆஃப் போட்டுக்கிறணும். தெரியுமில்ல உனக்கு? அப்போ 1/4 இதுவும் 1/4. கீழே எல்சிஎம் 4 எடுத்தோம்னா 1/4 மேலே 3டா, இது 3/4. அப்போ இது 4/4ன்னு வந்துடும். அடித்தா என்ன வந்துடும்? வெறும் 1 வந்துடும். ரூட் 1னா வெறும் 1. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் root 3/2 by 1/2. 2 கேன்சல் ஆயிரும். tan இன்வர்ஸ் ஆஃப் root 3. அப்போ π/3 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரிக்கு வரும். அப்போ தீட்டா லைஸ் எந்த குவாட்ரண்ட்டும் பார்க்குறோம். தீட்டா லைஸ் ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்றனால தீட்டா ஈக்குவல் டு என்ன சொல்லிடுவான்? ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபானா தீட்டா ஈக்குவல் டு என்னது? π/3. அவ்வளோதான். அடுத்து போலார் ஃபார்ம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கணக்கு எழுதுகிறேன். 1/2 ப்ளஸ் I root 3/2 எழுதிட்டு ஆருக்கு வந்து 1. சரி, காஸ் π/3 ப்ளஸ் I sin π/3 எழுதிட்டேன். இப்போ ரைஸ் பண்ணுறேன். கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பவரை 3/4 இருக்குது. ப்ளஸ் I root 3/2 ஹோல் பவர் 3/4 1 காஸ் π/3 ஒன்னோட தேவையில்லை. ப்ளஸ் I sin π/3 ஹோல் பவர் 3/4. இதோட ஒரு செட்டை நிறுத்திக்க கணக்கை. அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது அடுத்த ஸ்டெப். ஃபஸ்ட்டு வந்து போலார் ஃபார்முக்குள்ளே தேவையானதை கண்டுபிடிச்சி போலார் ஃபார்ம் பண்ணிவிட்டு போலார் ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணியிருக்கேன் பவரை கொடுத்ததை 2 சைடும். அப்போ 1 ரைஸ் பண்ணோம்னா தேவையில்லை, விட்டுட்டேன். இப்போ அடுத்தடுத்து ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா ஆர்கியூமெண்ட்டில் வந்து 2k சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆர்கியூமெண்ட்டில் 2k சேர்க்கணும். ஆர்கியூமெண்ட்டில் 2k சேர்க்கணும். அதாவது காஸ் 2k ப்ளஸ் π/3 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ்ஸு I sin 2k ப்ளஸ் π/3ன்னு எழுதணும்டா தம்பி. ஹோல் பவர் 3/4. இப்போ நீ என்ன செய்யணும்னா இதை கிராஸ் பண்ணிக்க. இதை அப்படி கிராஸ் பண்ணிக்க 2ஓட. அப்போ என்ன வந்துடும்? காஸ் 3 2 6k ப்ளஸ் π/3. அதே மாதிரி ப்ளஸ் I sin 6k ப்ளஸ் π/3 ஹோல் பவர் 3/4 ரைஸ் பண்ணது. ரைட். நெக்ஸ்ட் டிமார் ரூல் படி 3/4 இந்த ஆர்குமெண்ட் பக்கத்தில் இறக்கிறணும். காஸ் 3/4 புரியுதா? 6k ப்ளஸ் π/3
ப்ளஸ் ஐ சைன் 3π/4 6k பை ப்ளஸ் π/4. இப்போ இறங்கின பிறகு கேக்கு வேல்யூ கொடுக்கணும் 0 1 2 3. நான் இருக்கான்னு பாரு. இந்த கீழே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு நியரஸ்ட்டாக பக்கத்தில் அடுத்த ப்ரீவியஸ் நம்பர் கொடுக்கணும். ஏன்னா 0 இன்க்ளூட் ஆகிறனால 0 1 2 3 அப்படின்னு சொன்னால் 4 நம்பர் ஆயிரும், இன்க்ளூட் ஆயிரும் 0 சேர்க்கறனால. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது. இது ஒரு ஸ்டெப்பு கணக்கில். இனிமேல் நான் வந்து வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இனிமேல் தான் 1 இஃப்பு கேஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் தென் ஆன்சர் என்ன கிடைக்கும்னு பார்க்கணும். இன்னொரு ஸ்டெப் எழுதுனா எழுதிக்கலாம். எது ரெண்டு என்ன 3 அடிச்சிரு. 3 அடிச்சுட்டு இங்கே 3 தானடா தம்பி இருக்கும், 3 தான்டா. 3 அடிச்சு விட்டுரு. அப்போ கீழே 4 இருக்குது, மறந்துடாத. இந்த கேக்கு 0 போட்டோம்னா கீழே கேக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 6 × 0 பை அப்படின்னா 0 ஆயிரும். பக்கத்தில் ப்ளஸ் பைன்றதுனால ஆட் பண்ணால் ப்ளஸ் பை வரும். அப்போ மேலே என்ன வருது பை, கீழே என்ன வருது 4. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து காஸ் π/4 ப்ளஸ் ஐ சைன் π/4ன்னு வருது தம்பி. இது ரெண்டையும் சேர்த்து சிஸ் தீட்டான்னு எழுதுவாங்க. சிஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். சிஸ்ஸு CIS. ரெண்டாவது வந்து இஃப் k is equal to 1 தென் காஸ் 1 போட்டால் 1 6 are 6π + 1π 7π/4 7π/4 ப்ளஸ் ஐ சைன் 7π/4 ஈக்குவல் டு சிஸ் 7π/4. நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது கொஸ்டின்னு கேக்கு பதிலாக 2 கொடுத்துக்கலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் 2 தென் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் பப்ளிக் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதை போட்டு பார்த்துக்க. நல்லா படிக்கிறாலும் சேர்த்தன்னு சொல்லுவாங்க, நானும் சேர்த்தன்னு சொல்லுவேன், பார்த்துக்கோ. காஸ் 2 போட்டோம்னா 6 2s are 12 13π/4 ப்ளஸ் ஐ சைன் 13π/4. அப்போ சிஸ் 13π/4. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இஃப் k ஈக்குவல் டு 3 தென் காஸ் 13 எடுத்து என்ன வரும், இது 3 போட்டால் 18 19π 19π/4 ப்ளஸ் ஐ சைன் 19π/4 ஈக்குவல் டு சிஸ் 19π/4. கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 1πன்னு வருது, 7πன்னு வருது. டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 6ன்னு வருது பாரு. அப்புறம் இதோட 6 ஆட் ஆகிருக்குவார், இதுவும் 6 ஆட் ஆகிருக்குவார். அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாரு 6 6ன்னு. அதை வச்சு நீ தப்பாக ரைட்டாக கண்டுபிடிச்சலாம். இதுதான் வேல்யூஸ்னு அர்த்தம். இதுதான் வேல்யூஸ். ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ்னால இதுதான் வேல்யூஸ். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அந்த வேல்யூஸை ஃபுல்லாக ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அது வந்து சொல்கிறான் பாரு, ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ். ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ் டேரெக்டாக எழுதிடுறேன் எங்கனக்குள்ளேயே, அடுத்த பேஜ் போகாமல். வேல்யூஸ் ஈக்குவல் டு சிஸ்ஸு காமனாக போட்டுட்டு எழுதிடலாம் π/4. ஆர்குமெண்ட்டை ஃபுல்லாக கூட்டணும். ப்ராடக்ட்டுன்னு சொன்னோன்னா மல்டிப்ளை பண்ணி விட்டுறாத, ஆர்குமெண்ட்டை ஃபுல்லாக ஆட் பண்ணணும். π/4 ப்ளஸ் 7π/4 ப்ளஸ் 13π/4 ப்ளஸ் 19π/4 ஈக்குவல் டு சிஸ் என்ன வருது அப்படின்ட்டு பாரு. 40 வருதான்னு பாரு. 7 3 10 20 20 40 40π/4. வெரி குட். அடிச்சிட்டோம்னா என்ன வருதுடா தம்பி, சிஸ் 10π. அப்போ திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். சிஸ் 10π எப்படி ஓப்பன் பண்ணலாம், காஸ் 10π ப்ளஸ் ஐ சைன் 10πன்னு ஓப்பன் பண்ணலாம்ல. சைன் எனிப்பை உன்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் 0. காஸ் பைக்கு என்னது, காஸ் பை ஆட் நம்பர்னால் -1. காஸ் பை -1, காஸ் 2π + 1, காஸ் 3π -1, காஸ் 4π + 1. ஆட் நம்பருக்கு -1, ஈவன் நம்பருக்கு +1. ஸோ காஸ் 10π அப்படின்றது வந்து ஈவன் நம்பர். ஸோ ஆன்சர் இஸ் 1. therefore ப்ராடக்ட் ஆஃப் வேல்யூஸ் என்னது 1. இதுதான் ரிக்வயர்ட் ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க, நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்கிறது பார்த்துக்கிட்டு நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. கொஸ்டின் நம்பர் 12. இதுவும் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோ. x⁻7 சால்வ்னு கொடுப்பாங்க. x⁻7 + x⁻4
ப்ளஸ் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 1 = 0. ரைட். இப்போ இது ரெண்டு டேர்மில் இருந்து எக்ஸ் பவர் 4 வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னு பாரு. இது ரெண்டையும் அப்படியே கவர் பண்ணிக்கிறோம். எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 1. இதில் 7லேருந்து 4 வெளியே வந்துச்சுன்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் இது 4 அப்படியே வெளியே வந்துருந்துச்சுன்னா 1. இப்போ இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்மு. இதில் எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 1 காமனாக இருக்குது. அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மிச்சம் என்ன இருக்கும்? எக்ஸ் பவர் 4 இந்த நடுவில் உள்ள ப்ளஸ்ஸு இது ஹோலாக வெளியில் வந்துருச்சுன்னா எனக்குள்ளே 1 இருக்குன்னு அர்த்தம், ஈக்குவல் டு 0. அப்போ ஈக்குவேஷனை ஃபேக்டராக பிரிச்சுட்டேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் பவர் 3 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 ஒரு ஆன்சர், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு ஆன்சர். ரெண்டு ஆன்சரையும் தனித்தனியாக எப்படி செய்கிறேன்னு பாரு. சரியா? எப்படி செய்கிறேன்னு பாரு. எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு -1. எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ் க்யூபு போல் எக்ஸ் போட்டோம்னா -1 ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதுக்கு எழுதல எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு -1. அப்போ எக்ஸ்ன்னு எழுதினோம்னா -1 ஹோல் பவர் 1/4ன்னு எழுதலாம். இப்போ நான் இருக்கான்னு பாரு. டீச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க போலார் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, போலார் ஃபார்ம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 1 அப்படின்றதுக்கு என்ன, -1க்கு என்ன அப்படின்றலாம் சொல்லி கொடுத்துருப்போம் தெரியுமா? 1 அப்படின்னா cos 0 + i sin 0, -1 அப்படின்னா cos π + i sin π மெமரியில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. i அப்படின்னா cos π/2 + i sin π/2, -i அப்படின்னா cos π/2 - i sin π/2ன்னு சொல்லியிருப்பாங்க. நான் இருக்கான் பாரு. அதுதான் இங்கே அர்த்தம். ஹோல் பவர் என்ன இருக்குது? 1/3. அப்போ இதுக்கு அடுத்து ஆர்குமெண்ட்டில் 2k π சேர்த்துக்க. cos 2k π + π இப்படி சேர்த்துட்டு அது மாதிரி ப்ளஸ் i sin அதுக்கும் சேர்க்கணும். 2k π + π சேர்த்துட்டு ஹோல் பவர் என்னது? 1/3. இப்போ கீழே இறக்கி விட்டுக்கோ. அதாவது டிமார்கன் ரூல் படி இங்கே வந்துடணும். போலார் ஃபார்ம்கிட்ட ஆர்குமெண்ட்டில் வந்துடணும். cos 1/3 இன்ட்டு அந்த இது ப்ளஸ் i sin 1/3 இன்ட்டு ஆர்குமெண்ட் இறக்கி விட்டாச்சு. இப்போ இதில் என்ன இருக்கும்? 2k π + π. இங்கே என்ன இருக்கும்? 2k π + π. பார்த்துக்கோ நிதானமாக. அப்போ கேஸ் ஈக்குவல் கொடுக்கல 0 1 2 அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா கீழே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 3 இருக்குது. அப்போ நியரஸ்ட்டாக முன்னாடி ப்ரீவியஸ் இது வரைக்கும் கொடுக்கணும், n-1 வரைக்கும். இதுதான் எக்ஸு. இது ரெண்டையும் சேர்த்து வேணால் சிஸ்ன்னு எழுதி 1/3ன்னு எழுதி 2k π + πன்னு எழுதி வச்சுக்கோ, ஈஸியாக எழுதுறக்காண்டி. இப்போ கேக்கு 0 போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு பார். 0 போட்டால் 6 π/3ன்னு வரும். வருமான் பார். கேக்கு 1ன்னு போட்டோம்னா 1 4 2 1 π 1 3 π/3ன்னு வருமான் பார். 3 3 கேன்சல்னா 6 πன்னு வருமான் பார். 6 πனா -1. 6 π எப்படின்னா cos π + i sin π அப்படின்னு பிரிக்கலாம். 6 πயை cos π + i sin π அப்படின்னு பிரிக்கலாம். ஏன்னா இப்படி உள்ளது தானே உனக்கு நான் இப்படி உள்ள ரெண்டையும் தானே இப்படி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பிரித்து ரிவர்ஸில் பாரு. 6 π அப்படின்னா cos π + i sin πன்னு பிரிக்கலாம். பிரிக்கையில் 6 π அது cos πக்கு -1 sin any π 0. அடுத்து k = 2ன்னு கடைசி வேல்யூ போடுறேன். 2 2 4 5/3ன்னு வந்துடும். 6 5 π/3. இதுதான் அதோட வேல்யூஸ், இந்த வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு இங்கிட்டு வா, அதே தான் செய்ய போகிறேன். cos π + i sin π அவ்வளோதான். ஹோல் பவர் 4 சாரி 1/4 ரைஸ் பண்ணால் இங்கிட்டு வந்தால் 1/4. அப்படின்னா தானே உனக்கு கேன்சல் ஆகும். ரைட். இப்போ இதை வந்து 6 πன்னு போட்டுக்கலாம். இல்லைனா நீ போலார் ஃபார்ம் ஆட் பண்ணிக்க. முதல்ல cos 2k π ஆட் பண்ணிவிட்டு ப்ளஸ் π ப்ளஸ் i sin, சரியா சொல்கிறது? i sin 2k π ப்ளஸ் π ஹோல் பவர் 1/4. 1/4 ஆர்குமெண்ட்டில் இறக்கி விட்டுக்க. டிமார்கன் ரூல் படி 1/4ன்னு இறக்கிட்டு 2k π ப்ளஸ் π ப்ளஸ் i sin 1/4 2k π ப்ளஸ் π. ஓகே, குட். இப்போ கேக்கு பதிலாக வேல்யூ கொடு 0 1 2 3. சரி, இதை வந்து வேணா சிஸ்ன்னு எழுதி 1/4ன்னு எழுதி 2k π ப்ளஸ் பைன்னு சிம்பிளாக எழுதிக்க. சரியா? இப்போ நான் k = 0ன்னு கொடுத்தேன்னா என்ன வரும்னு பாரு. k = 0ன்னு கொடுத்தா 6 π/4ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு k = 1ன்னு கொடுத்தா 6 இது 1 வந்து 1 2 2 π ப்ளஸ் 3 π/4ன்னு வரும். நெக்ஸ்ட்டு கேக்கு 2ன்னு கொடுத்தா 2 2 4 ப்ளஸ் 1 5 π/4ன்னு வந்துடும். 6 5 π/4ன்னு வந்துடும். கேக்கு 3 கொடுத்தா 3 2 6 1 7 வந்துடும். கேக்கு 3 கொடுத்தா 6 7 π/3. அப்போ எனக்குள்ளே எழுதுன ஆன்சர் இதை கடைசியாக கொண்டு வந்து எழுதணும்டா தம்பி. 5 மார்க் கொஸ்டின்ஸ் மறந்து விடாதே. 5 மார்க் கொஸ்டின்ஸ் மறந்து விடாதே. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஒன்று சொல்லியிருந்தேன், இப்போ ஒன்று சொல்லியிருக்கேன்.
சரியா? ஆமாம், பார்த்துக்க பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறதா கவனிச்சு தோணிக்க. therefore the values ஆர்னு எழுதணும். therefore the values ஆர்னு எழுதையில் 6 5/3 எடுத்து எழுதுறான். -1 6 5/3 அப்படி சேர்த்து எழுதிடணும். பவரில் 7 இருக்குனால 7 ஆன்சர் வரணும், இல்லைன்னா தப்பு. அப்புறம் 6 5/4, அப்புறம் 6 3/4, அடுத்து 6 5/4, அடுத்து 6 7/4. கரெக்டானு பார்த்துக்கோ, கரெக்டானு பார்த்துக்க. மொத்தமாக எத்தனை ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்துக்க. 2 3 4 5 6 7, அவ்வளோதான். 6 தீட்டா ஆச்சு. சிஐஎஸ் மறந்துடாத. 6 ரைட். இதுதான் வேல்யூஸ் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சு நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். இது ஒரு முக்கியமான சம்டா தம்பி. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் என்னென்ன சம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஆம் MRK. we are going to see +2 mathematics created sum chapter 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு உள்ளது 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ரைட். 13th கொஸ்டின் நம்பர் 13, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் சேர்த்து பார்க்குறோம். ரைட். ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்து ஆர்குமெண்ட் ஆஃப் கேட்டிருக்கான். ஆர்குமெண்ட் ஆஃப் இதெல்லாம் உனக்கு தெரியும். கொஸ்டினை பார்த்து நீ கண்டுபிடிச்சிக்கோ. நான் கொஸ்டின் ரைட் பண்ணலை, டேரெக்டாக கணக்குக்கு போயிட்டுருக்கேன். x+z+1 = π/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, கொடுத்துருக்கு ப்ரூவ் தேட் அப்படின்ட்டு. லோக்கஸ் ஆஃப் பி இஸ் அப்படின்னு சொல்லிட்டு x² + y² - 2y = 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. சரி, ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். ப்ரூஃப். இந்த மாதிரி கணக்கெல்லாம் உனக்கு தெரியணும்னு ஆற்று வச்சுக்க. இல்லை z = x + iy எடுத்துக்கோ. z = x + iy. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் x + iy - 1/x + iy + 1 = π/4. இப்போ ரியல் பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ, இமேஜினரி பார்ட் தனியாக பிரிச்சுக்கோ. x - 1 அப்படின்றது ரியல், ப்ளஸ் ஐஒய்ன்றது இமேஜினரி. லேசாக கேப் விட்டு எழுதியிருக்கேன், அவ்வளோதான். x + 1 ரியல் ப்ளஸ் ஐஒய்ன்றது இமேஜினரி = π/4. இப்போ நான் கான்ஜுகேட்டால் மேலங்கீழும் டினாமினேட்டர் உள்ளதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். x - 1 ப்ளஸ் ஐஒய், இதெல்லாம் ப்ராக்கெட் பண்ணிக்க, பை x + 1 இது ரியலு ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது இமேஜினரி. கான்ஜுகேட் வந்து இதுக்கு தான் கான்ஜுகேட் எடுக்கணும். x + 1 - iy பை x + 1 - iy அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? = π/4 அப்படின்ட்டு அர்த்தம். சரி, கொஞ்சம் பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணோம்னா a + b a - b a² + b². இதை தூக்கி மல்டிப்ளை பண்ணோம்னா x - 1 × x + 1. அடுத்து இதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா -iy x - 1 ப்ளஸ்ஸு i × y x + 1. அடுத்து லாஸ்ட்டு ரெண்டையும் பண்ணோம்னா i × i² - 1 + 1 ஆயிரும், y² மாறிடும். ஈக்குவல் டு என்ன வந்துடும்? π/4ன்னு வந்துடும். ரைட். இப்போ நான் டினாமினேட்டர் தனியாக பிரிக்கிறேன். அதாவது ஆர்குமெண்ட் ஆகும்னு சொல்லி ரியல் பார்ட் தனியாகவும், இது 2 ரியல் பார்ட்டு, கடைசியில் இருக்கு பாரு, இதுவும் ரியல் பார்ட்டு, பிரிச்சுட்டு இமேஜினரி பார்ட் தனியாக பிரிக்க போகிறேன். ஐ போட்டு ஒய் போட்டு ஒரு இது வந்து ரியல்னு வச்சுக்கோ, இமேஜினரி தனியாக. இதுவும் இதை முதல்ல எழுதிக்கிறேன் பாசிட்டிவை. y × x + 1 - y × x - 1. சரியா? ஹோல் டிவைடட் பை அப்படின்னு போட்டு இதை எழுதணும். அப்போ நான் டினாமினேட்டர் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ரியலுக்கு தனியாகவும் இமேஜினரிக்கு தனியாகவும் பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? ப்ளஸ் y² = π/4. இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்ரா தம்பி, ஆர்குமெண்ட் ஆஃப் z அப்படின்னா ஆர்குமெண்ட் ஆஃப் x + iy அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் y/x அப்படின்னு அர்த்தம். இதை வச்சு தான் கணக்கு செய்ய போகிறேன் இப்போ. சரிதா? இப்போ இதில் வந்து இது எக்ஸு, இது ஒய், ரியல் பார்ட் எக்ஸு, அது ஒய். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y/xன்னு எழுதணும், = π/4ன்னு எழுதணும். ஒய்ன்றது இது ஐயோட சேர்ந்தது இமேஜினரி. y × x + 1 - y × x - 1 ஹோல் டிவைடட் பை x + 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y² ஹோல் டிவைடட் பை இந்த இது எழுதணும், ரியல் பார்ட் எழுதணும். x - 1 x + 1
ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் கீழே இருக்கு பாரு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இப்போ எழுதையில் டினாமினேட்டர் ரெண்டே அடிச்சிட்டோம்னா டேன் இன்வர்ஸ் அங்கிட்டு போச்சுன்னா டேனாக மாறிடும். அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் பை பை 4 மாறிடும். டேன் இன்வர்ஸு இங்கேருந்து டேன் இன்வர்ஸு அங்கே போனால் டேன் மாறிடும். டேன் பை பை 4 அப்படின்னா டேன் பை பை 4 அப்படின்னா 1. அப்போ ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் கீழே வந்து ஏ ப்ளஸ் இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதினோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதை கிராஸில் கொண்டு போயிடும். இதோட உள்ள பெருக்கிக்கும் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் இது அங்கிட்டு போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ பார்த்து நிதானமாக இது ரெண்டு அடிச்சிரு. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 2y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஒன் சைடாக கொண்டு வா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0. கொடுத்தது இந்த இருக்குது. அதில் ஒன்று அங்கிட்டே வச்சுருக்கான், பரவாயில்ல. இதுதான் அந்த ஆன்சர். ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஓகேங்களா? குட். பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14. இஃப் ஆல்ஃபா அண்டு பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம எழுதணும். சரியா? சொல்கிறது ஆல்ஃபா பீட்டாக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 4 மைனஸ் 2x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டு ப்ரூவ் தட் இம்பார்ட்டன்ஸ் சம்டா தம்பி I 2 power n plus 1 சாரி முன்னாடி உள்ளதை விட்டுட்டேன். ப்ரூவ் தட் ஆல்ஃபா பவர் n மைனஸ் பீட்டா பவர் n ஆல்ஃபா பவர் n மைனஸ் பீட்டா பவர் n ஈக்குவல் டு I 2 power n plus 1 இன்ட்டு சைன் n பை பை 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. ப்ரூஃப் போடுறேன், பார்த்து பொறுமையாக. இதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் எடுக்கணும். ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. 2 2 சார் 4 சாரி 4x இல்லையோ? அப்போ நான் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி வந்துடும்ல இந்த இடம். இந்த இடம் இன்னும் இருக்குது, பார்த்துக்க பொறுமையாக. 2 இருக்குது. அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, 2 2 பண்ண முடியாது. அப்போ ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. ஏ வந்து 1டா தம்பி, பி வந்து 2டா தம்பி, சி வந்து 4டா தம்பி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. அப்போ மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2 இன்ட்டு 1. அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 4 சார் 16 என்ன சார் என்னது 20 இல்லையே 4 16 4 20 ரைட். பை என்ன வந்துருச்சு 2 வந்துருச்சு. பொறுமையாக கரெக்டானு பார்த்துக்கோ. மைனஸ் வந்து மைனஸ் பி ப்ளஸ் பி ஆயிருமா? மைனஸ் 2 இருக்குது, மைனஸ் 2 ப்ளஸ் 2 ஆயிரும், ப்ளஸ் 2 ஆயிரும். ரைட். இது ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். சிக்கு வந்து 4 தான் இருக்குது. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac நான் அங்கே 16 கழிக்கணும்ல. 16 இது கழித்தோம்னா 16 12 என்ன 12 மைனஸ் 12 ரெக்ட். 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ எழுதிக்கலாம், 2 எழுதிக்கலாம், ரூட் 3 எழுதிக்கலாம். பை என்னது 2. 2 வந்து இப்படி கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ ரூட் 3. இதுதான் ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் உள்ளது. இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் லெட்டர் வேணால் எடுத்துக்கோ 1 ப்ளஸ் ஐ ரூட் 3. சரியா? இப்போ ஆல்ஃபா பவர் n கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 ப்ளஸ் ஐ ஹோல் பவர் 3 ஐ ரூட் 3 ஹோல் பவர் n. சரியா? ரைட். இப்போ இதுக்கு போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். போலார் ஃபார்ம்ன்றது மாடுலஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர் ஈக்குவல் டு சரியா சொல்கிறது
ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் 3 ஸ்கொயர் 3 ஈக்குவல் டு ரூட் 4னா எடுத்தானே வந்துடும் 2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா இது தீட்டாவை போட்டுறேன். தீட்டா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இது ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ். tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 பை 1. tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 பை 1னா பை பை 3 60 டிகிரிக்கு. இது ரெண்டையும் பாசிட்டிவ். அப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். அப்போ தீட்டா ஈக்குவல் டு பை பை 3 தான். சரி, இப்போ போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கையில் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. அப்போ ஆல்ஃபாவுக்கு வந்து 1 ப்ளஸ் ஐ ரூட் 3 ஈக்குவல் டு ஆருக்கு பதிலாக 2 காஸ் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3. ஓகேயா? இப்போ ரைஸ் பண்ணோம்னா பவர் என் பவர் என் பவர் என். ரைட், இப்போ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. இதில் வந்து இதை நிறுத்தியிருக்கேன். இதை நிறுத்தின பரட்டி இது என்ன வேணால் உள்ளே கொண்டு வா. 2 பவர் என் 2 பவர் என் இன்ட்டு காஸ் என் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் என் பை பை 3ன்னு எழுதிட்டு 1ன்னு வச்சுக்கோ. சிமிலர்லி இதே போல் பீட்டா பவர் என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1 மைனஸ் ஐ ரூட் 3 ஹோல் பவர் என். அதுக்கு 2 பவர் என் மைனஸ் நடுவில் மாற்றினா போதும். காஸ் என் பை பை 3 மைனஸ் ஐ சைன் என் பை பை 3ன்னு மாற்றினா போதும். சரிங்களா? ரைட், இப்போ ஆல்ஃபா பவர் எண்ணையும் பீட்டா பவர் எண்ணையும் செப்பரேட் பண்ணுறேன். 1 2ஐயும் செப்பரேட் பண்ணோம்னா 2 பவர் எண்ணை காமனாக எடுத்துகிட்டு மிச்சத்தை எழுதுகிறேன். முதல்ல காஸ் என் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் என் பை பை 3 மைனஸ் காஸ் என் பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் என் பை பை 3. உள்ளே போகும்ல உனக்கு மைனஸு. அப்போ காசு தான் கேன்சல் ஆகும். அப்போ 2n இன்ட்டு 2i சைன் பை பை என் பை பை 3. இப்போ இந்த 2ல் பவரில் என்ன இருக்கும்? 1. அப்போ 2 பவர் n ப்ளஸ் 1 இன்ட்டு ஐ சைன் என் பை பை 3 n பை பை 3 ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு அர்த்தம். பார்த்துக்க ஆன்சரை. இந்த கொடுத்துருக்கு பாரு. எப்படி சார் இந்த பவரில் 1 சேர்த்தினா பேஸ் பவரில் 1 இருக்கும்ல. இப்போ 2 + 1 எழுதிடலாம்ல. 2 பவர் n + 1 அப்படின்னு எழுதிடலாம். புரியுதுங்களா? பார்த்துக்கோ. Good morning students, I am MRK. We are going to see +2 mathematics chapter 2 created sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 mark 3 mark 5 marks. அதில் வந்து 15th sum 5 mark sum. ஸோ ஓகே குட். இதில் வந்து ஒரு சம்முடா தம்பி. 1 + cos theta ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n ப்ளஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஹோல் பவர் n அப்படின்னு கொடுத்து இது ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ 1 + cos தீட்டா அப்படின்னா 2, 1 மைனஸ் காஸ் தீட்டானாலும் 2ன்னு வந்துடணும். ப்ளஸ் இருந்தால் அப்படியே வரும், சைன் இருந்தால் மைனஸ் இருந்தால் சைன் மாறிடும். ஸ்கொயர் போட்டுக்க. ஒரு தீட்டா இருந்தால் தீட்டா பை 2, ஒரு தீட்டா இருந்தால் தீட்டா பை 2. அப்போ நான் இதை எழுத போகிறேன். இந்த இதுக்கு 1 + cos தீட்டாக்கு எழுத போகிறேன். 1 + cos தீட்டாக்கு என்ன எழுத போகிறேன் அப்படின்னா 2 cos ஸ்கொயர் தீட்டா பை 2. சரியா? அங்கிட்ட என்ன வருதுன்னு பார்ப்போம். ரைட் சைடில் இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு இந்த கணக்கு அப்படியே கொண்டு வரேன். ரைட் சைடில் ப்ரூஃபை பார்ப்போம். ரைட்டு ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டா இருக்குல்ல, சைன் 2 தீட்டா அப்படின்னா 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ வெறும் தீட்டா 1 தீட்டா அப்படின்னா 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. அப்போ இது எழுதையில் 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதணும். இது ஒரு செட் ஹோல் பவர் n. நல்லா பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதே தான் 2 சைன், இது காசுனா மாறிடும்ல, சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ப்ளஸ்ஸு ஐ 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. இது ஒரு ஃபார்மெட் ஹோல் பவர் n. சரி, இப்போ 2வை வெளியே எடுப்போம். ரெண்டுலேருந்து இதில் ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 2 இருக்குது. வெளியில் எடுத்தோம்னா 2 பவர் n அப்படின்னு வந்துடும். இதில் ஒரு காசு இருக்குது, இதில் ஒரு காசு இருக்குது. வெளியே எடுத்தோம்னா காஸ் பவர் n தீட்டா பை 2ன்னு வரணும். பவரில் வரணும் இந்த எண்ணு.
மேலே உள்ள எண். அப்போ மிச்சம் என்ன வரும், இங்கே இருக்கிறது வந்து காஸ் தீட்டா பை 2 ஒரு இது ப்ளஸ் ஐ இருக்குது, இங்கே 2 வந்துருச்சு, காஸ் தீட்டா பை 2 வந்துருச்சு, என்ன வந்துடும் சைன் தீட்டா பை 2 ஹோல் பவர் என் ப்ளஸ்ஸு அதே மாதிரி இங்கேயும் 2 பவர் எண்ணை வெளியே எடுத்துரு, 2 பவர் எண்ணை வெளியே எடுத்துரு, சைன் பவர் என் தீட்டா பை 2 வெளியே எடுத்துரு. அப்போ வெறும் சைன் தீட்டா பை 2 வரும் ப்ளஸ் ஐ சைன் இங்கே ஒரு காஸ் தீட்டா பை 2 வந்துடும் ஹோல் பவர் என். புரியுதான்னு பாரு, புரியுதான்னு பார்த்துக்க. சரி ரைட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ரெண்டையும் சேர்த்து 2 பவர் எண்ணை வெளியே எடுத்துட்டோம்னா 2 பவர் என் இருக்குது இங்கே, சரியா? அங்கே என்ன வந்துடுச்சு, காஸ் என் தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ சைன் என் தீட்டா பை 2. ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் கணக்கை, ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயருக்கு பழைய புக்கில் உள்ள கொஸ்டின் நானாக யோசித்து எழுதுகிறேன். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு போடுவோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்க்குறேன், மைனஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த ஆன்சர் வரும், ப்ரூவ் பண்ணுறது, ப்ரூவ் தேட் அப்படின்ட்டு. இது கன்ஃபியூஸ் ஆகுது, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் ஆகுது, அதனால் சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்றத பாரு. 1 ப்ளஸ் காஸ் தீட்டானா அதே தானே வரும், 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 தானே வரும். ஆனால் இந்த இடத்துல என்ன வந்துடும், மைனஸ் வரும். இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வரும். அதே மாதிரி இதில் 2 பவர் என்ன எடுத்துடலாம், காஸ் பவர் என்னன்னு எடுத்துகிட்டு தீட்டா பை 2ன்னு எடுத்துட்டோம்னா உள்ளே என்னடா வரும், காஸ் பவர் என். சரிதானா, பார்த்துக்கோ. இந்த இடத்துல பார்த்துக்கோ, இதில் இதை அழிச்சிடுறேன். இந்த சைடில் 2 பவர் என்ன வெளியே எடுத்துருவோம், காஸ் பவர் என் தீட்டா பை 2 எடுத்துட்டோம்னா உள்ளே ஒரு காஸ் தீட்டா பை 2 மைனஸ் ஐ சைன் தீட்டா பை 2ன்னு வரும்ல ஹோல் பவர் என். சரியான் பார். இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ 2 பவர் என் காஸ் என் தீட்டா பை 2 காஸ் பவர் என்னு வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து இந்த காசு உள்ளே வந்துடும், காஸ் என் தீட்டா பை 2 ப்ளஸ் ஐ சைன் போலார் ஃபார்மு என் இது அது என்ன டிமார்ஸ் தியரம் ப்ளஸ்ஸு இந்த இது காஸ் என் தீட்டா பை 2 மைனஸ் ஐ சைன் என் தீட்டா பை 2. அது பவரில் உள்ளது இது, ஆனால் இது உள்ளே வந்திருக்கு. அப்போ மைனஸ் இது ரெண்டே அடிச்சிரு. அப்போ 2 பவர் என் காஸ் பவர் என் தீட்டா பை 2 இன்ட்டு இது ஒன்று இது ஒன்று 2 2 காஸ் என் தீட்டா பை 2. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 2 பவர் என் ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் பவர் என் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் என் தீட்டா பை 2 அப்படின்னு முடியும் கணக்கு. 2 பவர் என் ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் பவர் என் தீட்டா பை 2 இன்ட்டு காஸ் என் தீட்டா பை 2 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரூஃப். புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. சொல்கிற புரியுதா, நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க. இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு அர்த்தம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இது 3 மார்க்கில் கேட்பாங்க. சரியா, புரியுதா அப்படின்னு பாரு. ரைட் சைடில் உள்ளது ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.